ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நமது உடலை உறுதியாக்கக்கூடிய 6 ஆரோக்கியமான பானங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்தே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் விரும்பி சாப்பிட்றோம். அதனால வயசான காலத்தில் வர வேண்டிய ஹார்ட் அட்டாக்கு, பிபி, கொலஸ்ட்ரால் இது மாதிரியான வியாதிகள்லாம் சின்ன வயசுலேயே நமக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் கொழுப்புகள் சேர்றதுனால இரத்த குழாய்கள், பிற உறுப்புகள்லாம் படியக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்குல்ல, இது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி கடைசியாக மாரடைப்புக்கு வந்து இறந்து விடுற அபாயம் கூட ஏற்படலாம். ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை, ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்றது, இன்ஸ்டன்ட் உணவுகள் இருக்குல்ல அதை விரும்பி சாப்பிட்றது, நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது, எக்ஸசைஸை சுத்தமாக செய்யாமல் இருக்கிறது, மன அழுத்தம், இது மாதிரியான பல காரணங்களால் நம்மளோட உடல் பலம் இழந்து இருக்குது. இதெல்லாம் குறைச்சி நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான 6 வகை பானங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா முட்டைக்கோஸ் ஜூஸ் தான். முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய டாட்டாரிக் ஆசிட் இருக்குல்ல, அது உடலில் சேரக்கூடிய சர்க்கரையை தடுக்குது. முட்டைக்கோஸில் விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் அதிகமாக இருக்குது. இது இதயத்தை பாதுகாக்கிறதோடு உடலை உறுதியாக்குது. செகண்ட் ஒன் கொத்தமல்லி ஜூஸ். கொத்தமல்லி ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது நமது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றுது. உடலுக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் ஏ சத்துக்கள்லாம் இந்த கொத்தமல்லி ஜூஸில் அதிகமாக இருக்குது. கொத்தமல்லி ஜூஸை குடிக்கிறதுனால நமது உடலில் இருக்குள்ள அந்த அதிகப்படியான கெட்ட கொழுப்புக்கள்லாம் கரைஞ்சி உடல் எடை குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். உடல் எடை குறையிறதோடு மட்டும் இல்லாமல் உடலை வலுவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த கொத்தமல்லி ஜூஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன் என்னென்னா லெமன் ஜூஸ் தான். வெது வெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோன்னா நம்ம தொப்பை குறைஞ்சி வயிறு நல்லா ஃப்ளாட்டாக மாடுறத நம்மளே கண்கூட பார்க்கலாம். தொப்பை குறையிறதோடு மட்டும் இல்லாமல் உடலை பலமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் இலந்த பழத்தோட இலை ஜூஸ். இலந்த பழ இலைகளில் கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி2 இது மாதிரியான சத்துக்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த இலைகள் இருக்குல்ல, இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோன்னா நம்மளோட உடல் பலம் பெறுறதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா கேரட் ஜூஸ் தான். கேரட் ஜூஸ் கண்களுக்கு நல்லது. கொழுப்பு இருக்குல்ல, கெட்ட கொழுப்பு, அதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறது கூட இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண் தொடர்பான எந்த நோயாக இருந்தாலும் கேரட் ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக அதை குணப்படுத்திடலாம். உடலை உறுதியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிக்ஸ்த்து ஒன் வெள்ளரி ஜூஸ். வெள்ளரி ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்கள்லாம் கரைஞ்சி உடல் எடை குறையிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். 90% அளவுக்கு இந்த வெள்ளரி ஜூஸில் நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளரியோட ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடலை நல்லா பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளரி ஜூஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த 6 ஜூஸையும் குடித்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உடலை உறுதியோட பலமாக வச்சுருந்துட்டு நம்மளும் வாழலாம். இந்த வீடியோவில் எளிமையாக போடக்கூடிய 6 ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால நமது உடலை எப்படி பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு
வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.